அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது தமிழரின் அரசியல் குரல். இன்று இலங்கையின் அரசியல் அமைப்பின் 23வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் தொடர்பாக உங்களுடன் ஒரு பதிவு. இலங்கையின் அரசியலமைப்பு 23வது சீர்திருத்த சட்டம் 2025ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டு இலங்கையின் 23வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் இலங்கையின் புதிய அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படுகின்ற வேளை தமிழ் மக்களும் தமிழ் தலைவர்களும் இந்த 23வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவாக இக்காணொளி அமைகின்றது. ஐக்கிய இலங்கைக்குள் அதிகூடிய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு செயல் திட்டம் தமிழ் மக்கள் மத்தியில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். புதிய அரசியலமைப்பு சீர்திருத்த காலகட்டத்தில் தமிழ் மக்கள் சார்பிலும் அரசியலமைப்பு சாசனம் ஒன்றை அரசுக்கு வழங்குவதனூடாக தமிழர்களுடைய கோரிக்கைகளும் உரிமைகளும் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதிய அரசாங்கம் நல்லரசு ஒன்றை உருவாக்கும் என எல்லோரும் நம்புகின்றார்கள். இனவாதம் மதவாதமற்ற தேசம் ஒன்றை உருவாக்குவதற்கான சூழல் இலங்கை தீவில் கனிந்துள்ளது. இலங்கையில் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் இடதுசாரி அரசாங்கம் இலங்கையில் ஒரு நல்லரசை உருவாக்குவதற்காக 2025ஆம் ஆண்டு 23வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. இந்த வேளையில் பிரிக்கப்படாத இலங்கைக்குள் சுய நிர்ணயுடன் கூடிய தமிழரின் வாழ்வுக்கான ஒரு அரசியல் வரைவு தேவையாக உள்ளது. புதிய சாசன உருவாக்கத்தில் தமிழர் தரப்பின் கருத்துக்களும் தமிழர் உரிமை தொடர்பான விடயங்களும் புதிய அரசியல் சாசனத்தில் உள்ளீர்க்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களுடைய அவாவாக இருக்கின்றது. இலங்கையின் புதிய அரசாங்கம் நல்லரசு ஒன்றை உருவாக்குவதற்காக இலங்கையின் அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு முயற்சிக்கும் இவ்வேளையில் இலங்கையின் நல்லரசு என்பது தேசிய இனப்பிரச்சினை விடயத்தையும் உள்ளடக்கி இருக்கின்றது. ஆகவே தேசிய இனப்பிரச்சினை இலங்கை தீவில் தீர்க்கப்பட்டால் மட்டுமே இலங்கையின் வளர்ச்சி உலக அரங்கில் நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆகவே தேசிய இனப்பிரச்சினை தீர்வுக்கு இலங்கையின் அரசியல் அமைப்பில் மாற்றம் ஒன்று தேவையாக உள்ளது. அந்த மாற்றத்தை நோக்கி ஒரு நல்லரசை நோக்கி தமிழ் மக்களும் பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் உரிமை விடயமும் புதிய நல்லரசு கவனத்தில் கொண்டால் மட்டுமே இலங்கை தீவில் எதிர்காலத்தில் தமிழர்களும் சிங்களவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு நாடு இரு தேசம் என்ற கொள்கைக்குள் உயர்ந்தபட்ச உரிமைகளை பெற தமிழ் மக்கள் முயற்சிக்க வேண்டும். தமிழ் மக்கள் அதிகூடிய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக 23வது அரசியலமைப்பில் ஒரு அரசியல் சாசன வரைவு தமிழ் மக்கள் மத்தியில் தயாரிக்கப்பட வேண்டும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சீர்திருத்த விழிப்புணர்வு பிரச்சார பணிகளை தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தளம் முன்னெடுக்கும். அதேவேளை எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள அரசியலமைப்பு சீர்திருத்த சாசன உருவாக்கத்திற்காக தமிழர் தரப்பு பல்வேறு மட்டங்களிலும் அரசியல் கருத்தாடல்களை முன்னெடுக்க வேண்டும். அரசியல் விழிப்புணர்வு பிரச்சார வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும். ஏனெனில் இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தமானது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட இருக்கிறது. ஆகவே இந்த வாக்களிப்புக்கு முன்னர் தமிழ் மக்களை தமிழ் தலைவர்கள் வெளிப்படைய செய்ய வேண்டும். இது தொடர்பான விழிப்புணர்வை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அந்த முயற்சியில் தமிழ் தலைவர்களும் தமிழ் பொது அமைப்புகளும் ஒரு செயல் திட்ட வடிவம் ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஒரு வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களின் அவாவாக உள்ளது. புதிய அரசியலமைப்பின் இலங்கையின் தேசிய பிரச்சினை தீர்வு விடயம் தொடர்பாக உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விடயம் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து மிகவும் பலமான குரலாக ஒலிக்கப்பட வேண்டும். இதற்காக தமிழ் தலைவர்களும் தமிழ் மக்கள் தொடர்பான பொது அமைப்புகளும் விழிப்புடன் செயற்பட வேண்டிய காலம் உருவாகி இருக்கின்றது. 23வது அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்பனவற்றின் அடிப்படையில் தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி வழங்குவதற்கான தீர்வு திட்டத்தை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள்.
இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு என்பது தமிழர்களின் சமஷ்டி முறையிலான சுயாட்சியிலேயே தங்கியிருக்கின்றது. ஆகவே இலங்கையில் ஒரு நல்லரசு உருவாக வேண்டுமானால் இலங்கையில் சமஷ்டி அரசு உருவாக வேண்டும். தமிழ் மக்களுக்கு சுயாட்சி நிர்வாக கட்டமைப்பு கிடைக்க வேண்டும். 2023ஆம் ஆண்டு இலங்கையின் நல்லரசுக்கான தோற்றப்பாடுகள் காணப்படுகின்ற இவ்வேளையில் தமிழர்களும் இந்த நாட்டில் சுதந்திரமாகவும் உரிமைகளுடனும் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை இலங்கையின் புதிய அரசாங்கம் உருவாக்குமா என காத்திருந்து பார்ப்போம். புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு சமனான உரிமை கிடைக்குமா? புதிய உலக ஒழுங்குக்கு ஏற்ப இலங்கை தீவிலும் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. பிரிக்கப்படாத இலங்கைக்குள் தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையுடன் வாழும் சூழல் இலங்கை சிங்களவர்களால் உருவாக்கப்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் இலங்கையின் அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்யப்படுகின்ற போதெல்லாம் தமிழர்களின் தேவை அவர்களுக்கு இருக்கவில்லை. தமிழர்களின் கருத்துக்கள் உள்வாங்குகின்ற மனநிலையும் சிங்கள தரப்பிடம் இருக்கவில்லை. இன்று தமிழர்களையும் இணைத்து இலங்கை தீவில் நல்லதொரு நல்லரசு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் எல்லோரும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழர்களுடைய அபிலாசைகளும் இந்த அரசியலமைப்பில் உள்வாங்கப்படுமானால் இலங்கையில் நல்லதொரு அரசு உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை அரசியலமைப்பு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு நல்ல தேசத்தை உருவாக்கும் என இந்த சந்தர்ப்பத்தில் வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. ஊடகப்பரப்பில் இதற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஊடக விழிப்புணர்வு பிரச்சார பணிகள் தமிழர் தரப்பினால் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்காக ஒரு பொது கட்டமைப்பு இயக்கம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அரசியல் வரைவு மறுசீரமைப்பு வேலை திட்டம் நடைபெறும் காலத்திலேயே தமிழர்களின் முயற்சிகளும் இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சீர்திருத்த விழிப்புணர்வு பிரச்சார பணியை தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தளம் முன்னெடுக்கும். தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தளத்துடன் நீங்களும் ஒன்றிணைந்து இந்த அரசியல் விழிப்புணர்வு பிரச்சார பணிகளை தீவிரப்படுத்துவதற்கு உங்கள் அனைவரின் ஆதரவையும் அன்பையும் வேண்டி நிற்கின்றோம். களத்திலும் புலத்திலும் உள்ள எமது உறவுகளுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எமது யூடியூப் தளம் தன்னாலான பங்களிப்பினை நல்கும். இந்த வேளையில் எமது குழுவில் நீங்களும் இணைந்து கொண்டு இந்த அரசியல் விழிப்புணர்வு பிரச்சார பணிக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக எமது குழுவில் இணைந்து கொள்வதற்கு எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இது அனைவரும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய ஊடக பரப்பில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு பிரச்சார பணிகளை முன்னெடுப்பதற்கு பேருதவியாக அமையும். அதேவேளை எமது தளத்தினை உங்கள் தேசிய தோழர்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இன உணர்வாளர்களுக்கும் பகிர்ந்து எமது பிரச்சார பணிகளை முன்னெடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழரின் அரசியல் குரல் தளம் ஓங்கி ஒழிப்பதற்கு பல்வேறு வகைகளிலும் ஒத்துழைப்பு வழங்குகின்ற அனைவருக்கும் எமது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றிகள். உங்களின் அரசியல் குரலாய், தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் சசிகரன். நன்றி, வணக்கம்.